ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. தன்வந்திரே அமிர்த கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம. காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திரராசி நிலராசி ரிஷபராசி. இந்த ராசியின் நாதன் சுக்கிரபகவான் ஆட்சி விளவும், சந்திரபகவான் உச்சமெலும் பெற்று இரண்டு பெண்கரங்கள் ஆட்சி உச்சம் பெறும் அற்புதமான கலை நளினமிக்கவர்கள், காவியம் படித்தவர்கள், காதல் மன்னவர்கள், அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கின்றார்கள். இயற்கை வாழ் பிரியம்மாள் இருப்பவர்கள் என்றும் ராஜயோகத்தில் வாழ்வும் ராஜாங்க வாழ்க்கையாவலும் ஆடம்பர பிரியராகவும் அமானுஷ்யமான சக்தி படைத்தவராகவும் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்கின்றார்கள். இவருக்கு இந்த 40 நாட்கள் மிகப்பெரிய ராஜயோகம் காத்திருக்கு. ஏனெனில் இவர்கள் ராசிக்கு 8 என்று சொல்லக்கூடிய மறைமுக ஸ்தானத்துக்கும் 11 என்று சொல்லக்கூடிய பெரும் லாபத்துக்குரிய குரு பகவான் இவர் எப்பொழுதுமே ரிஷபராசிக்கு மறைந்த இடத்தில் இருந்தால் நிறைந்த தனத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார். ரோகிணி நட்சத்திரக்காரர்களும், திருவாதி நட்சத்திர அன்பர்களும், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் மகா பாக்கியவான்களும் மகா யோக்கியவான்களும் இருக்கிறார். இவர்கள் கதை, கழுதை, கட்டுரை, காவியம் படைப்பதில் வல்லவர்கள். சேனாதிபதியாய் இருப்பவர்கள், ஒரு நாட்டை ஆளும் உத்தமர்கள், வீட்டை ஆளும் வல்லவர்கள், உலகத்தில் போற்றும் தலைவர்களாகவும் அதிசூரராகவும் இருக்கின்றார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு ஏற்பட இந்த 11 கூடிய குரு பகவானை 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கடகமனையில் அதி உச்சம் அடைந்து இந்த 40 நாட்களுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி 7ஆம் வீட்டில் உள்ள செவ்வாய் பகவானை கேந்திரஸ்தானமான ராசிக்கு 7ஆம் இடமான கேந்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று ருச்சக யோகத்தில் அமைந்துள்ளார். செவ்வாய் பகவான் 1, 4, 7, 10 ருச்சக யோகத்தில் அமைந்து அவற்றை குரு பகவான் பார்த்தார். இவர்கள் தனப்பிரபுக்களாகவும் தனராட்சியத்தை ஆளக்கூடியவராகவும் ராஜாங்க மேன்மை பெறக்கூடியவராகவும் ஆளிடமை ஐஸ்வர்ய யோகம் பெற்றவராகவும் மிகப்பெரிய சாதனை யோகம் பெற்றவராகவும் தன்னம்பிக்கை மீந்தவராகவும் வீடு, நிலம், ஸ்திரச்சொத்து, வாகனத்தை வாழும் ராஜாங்க பட்டியலில் வாழும் ராஜாங்க சக்கரவர்த்தியாக வருகிறாங்க. இந்த 30 நாட்களுக்கும் இந்த ருச்சக யோகத்தினால் இந்த ரிஷபராசிக்கு குரு பகவானின் பார்வை உன்னதமான இந்த 8க்கும் 11 கூடிய பார்வை பரும்போது இந்த இடம் புனிதம் அடைகின்றது. இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு மனைவெளி ஆதாயங்கள் அதிகம் அடைக்கப்படுது. மனைவியால் சாதுரியமான தன்னம்பிக்கை யோகங்கள் அதிர்ஷ்டம் பல வகையில் கிடைக்கப்படுது. அதிர்ஷ்ட காற்று இவர்களுக்கு ஆரம்பமாகிவிட்டது. அதிசயமான வாழ்க்கையும் அதிசயமான நிகழ்வுகளும் இன்னும் 40 நாளுக்குள்ளுக்கும் இவர்களுக்குள் நடந்து கொண்டே இருக்கும். பொதுவாக இவர்கள் இந்த 40 நாட்களுக்குள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பெரும் தனக்காரன் குரு பகவானால் சாக்கு மூட்டையை பணம் அண்ணக்கூடிய நேரமும் ஏற்படும். பொதுவாகவே கடகம் என்று சொல்லக்கூடிய சரராசியில் இந்த குரு பகவான் வரும்போது அதி சீக்கிரமாக அதி வேகமாக இந்த பெருந்தனக்காரன் செயல்பட்டு இந்த முயற்சிகள் அனைத்தும் 1000 மடங்காக பழிக்கக்கூடிய நேரமும் மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கை யோகமும் பெறப்போகிறீங்க. 9ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது ஒளிமயமான எதிர்காலத்தினால் தந்தை வழி ஆதாயங்களும் மனைவழி ஆதாயங்களும் நல்ல அதிர்ஷ்டங்களும் பெருகி இந்த காட்டங்களில் 6ஆய் பெருகி 100ஆய் பெருக போகிறீங்க. 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த மீனமனையை பார்க்கும்போது லாபாதி லாபங்கள் பெருகி தனயோகம், வனயோகம், பால்பாக்கியோகம், குபேர தனயோகம் பெற்று குபேர சக்கரவர்த்தியாய் சாகச சக்கரவர்த்தியாய் இந்த குருபகவான் அதிசார குரு உங்களை அமைத்துகின்றார். ஆளுடைமை ஐஸ்வர்யத்தை பெற போகிறீங்க. அஸ்திரலட்சுமியான தனலட்சுமி, தானிலட்சுமி, விஜயலட்சுமி, கஜலட்சுமி, ஐஸ்வர்யலட்சுமி, ஆதிலட்சுமி, சந்திரலட்சுமி, ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யலட்சுமி கராட்சங்களும் 16 விதமான செல்வப்பெருக்களும் அஷ்ட தனயோகங்களை பெற்று என்றும் ராஜாவாய் என்றும் புத்த ரோஜாவாய் இந்த ரிஷபராசிக்கு வரங்க நிதர்சனமான உண்மை. இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்ச அந்த 40 நாட்களுக்குள் யோகம் பல கிடைக்க நீங்கள் அவசியம் நீங்கள் உங்களுடைய யோக கடவுளாகிய பெருமாள் என்று சொல்லக்கூடிய திருப்பதி ஏழுமலையானையோ அல்லது ஸ்ரீரங்கநாதரையோ அல்லது கள்ளழகரையோ அல்லது அருகிலுள்ள பெருமாள் ஆலயமோ ஒரு சனிக்கிழமை புதன்கிழமை சென்று 23 நெய் தீபங்களை விட்டு ஓம் நமோ நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே
தன்னோ விஷ்ணு பிரேம் சோதயாத்து என்று நீங்கள் மனதார விஷ்ணு பகவானை வழிபடும் போது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய விடியல்கள் கிடைத்து மிகப்பெரிய துள்ளல்கள் கிடைத்து அல்லல்கள் நீங்கி துள்ளல்கள் பெருகி துள்ளாத மனம் துள்ளும் என்று சொல்லுவோம். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அருமையானவரா, அதிசயம் படுத்தவரா, காவியம் படுத்தவராய், கண்ணியம் பெற்றவராய், மிகப்பெரிய சாதுரியம் பெற்றவரா, அதிசயமான ஆனந்தமான வாழ்க்கை பெற்று நான் காற்று வாங்க போனே ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்று நீங்கள் சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை காற்று வாங்கி ஆனந்தமாய் பேரின்பமாய் வாழக்கூடிய நேரமும் யோகமும் அதிர்ஷ்டமும் பேரருளும் பெற்று மிகப்பெரிய சாதுரிய தன்னம்பிக்கை யோகம் பெற்று மிகப்பெரிய தனப்பிரபுக்களாக ராஜயோகம் பெற்றவர்களாக இன்னும் 40 நாட்களுக்கு நாடாளு மன்னராக பேர் புகழ் போற்றும் தென்னவராக இந்த ரிஷபராசிக்காரங்க வருவது இதர்சனமான உண்மை உண்மை உண்மை.